ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். கோயிலில் ரோஹிணியும் மனோஜும் அந்த கதிருக்கு வீட்டுக்காக அட்வான்ஸ் கொடுத்தது அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கும், அதை நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதில் உள்ள கதிரோட ஃபேஸ் வச்சு நாம் அவனை கண்டுபிடிக்கலான்னு முத்து சொன்னதும் வேண்டான்னு ரோஹிணி சொல்கிறாங்க. நாங்களே எங்கள் பணத்தை கண்டுபிடிக்கிறோம், உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக அதை கண்டுபிடிக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் கண்டுபிடிச்சா அதுக்கும் நீங்கள் மனோஜை ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவன், நான் தான் பணத்தை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு பெருமை பேத்துவீங்க, அதனால் நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அப்போ சரி, பணத்தை கண்டுபிடிச்சதும் ஜீவா பணத்தை கொடுத்தபோது மறைச்ச மாதிரி செய்யாமல் பணத்தை கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்ல முத்துவோட அப்பாவும் மனோஜிட்ட முத்து சொன்ன மாதிரியே செய்யின்ட்டு சொல்லிடுறாரு. மனோஜ் தனியாக ரோஹிணிகிட்ட, ஏன் ரோஹிணி பணத்தை அவனே கண்டுபிடிச்சிருப்பான்ல, ஏன் வேணான்னு சொன்னேன், நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நான் வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. அடுத்து முத்து மீனாவும் தனியாக இருந்து பேசிக்கிறாங்க. ஏன் ரோஹிணி இப்படி சொல்கிறாங்க, நாம் சிரமப்பட்டு இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், பணத்தையும் நாம் கண்டுபிடிச்சிருப்போம்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு முத்து, அந்த அம்மா ஒரு கேடி, அது வேற ஏதோ திட்டம் போடுது, ஒரு வேளை பணம் கிடைச்சா மறக்கலான்னு திட்டம் போடுதோ என்னவோ அப்படின்ட்டு முத்து கரெக்டாக சொல்கிறாரு. அடுத்து முத்துவும் மீனாவும் சத்யாவை மீட் பண்ணி உன்னோட வீடியோவை சிட்டி தான் லீக் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்ட்டு சத்யா சொல்கிறான். என் ஃபோனில் இருந்த வீடியோ எப்படி அவன் லீக் பண்ணான், அதுதான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. எனக்கும் சிட்டிக்கும் பொதுவான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன்ட்டு சத்யா சொல்கிறான். அடுத்து ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து சிட்டியை பார்க்குறாங்க. சிட்டிகிட்ட ரோஹிணி, நாங்கள் ஒரு வீடு வாங்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட 30 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தோம், ஆனால் அவன் இந்த பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டான், அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிகிட்ட சொல்கிறாங்க. ஃபோட்டோ ஏதாவது வச்சுருக்கீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி கேட்கும்போது, அந்த ஆள் யாருன்னு மீனாம்மா கடை வச்சுருக்காங்கல்ல அந்த கோயில் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது, அவனை முதல்ல கண்டுபிடிச்சி பணத்தை வாங்கி கொடு, உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. அதுக்கு சிட்டியும் சரின்னு சொல்லிடுறான். அடுத்து முத்து மலேசியாவில் இருந்து சென்னைக்கு வந்த ஒரு வயதான தம்பதிக்கு கார் ஓட்டிட்டு ஜாலியாக பேசிகிட்டே வராரு. இந்த மலேசியா ஃபேமிலியால் நம்ம ரோஹிணிக்கு அடுத்த ஆப்பு கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன். அடுத்து கோயில் நிர்வாகி ஒருத்தட்ட, ஒரு குறிப்பிட்ட தேதியில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாமி கும்பிட இங்கே வந்தார், ஒரு கேஸ் விஷயமா அவருடைய சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க, நாங்கள் மீனாவுடைய தம்பி சத்யாவுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு சிட்டி சொல்கிறான். அதுக்கு அந்த நிர்வாகி, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, மீனாவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டுச்சு, நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டோம்னு சொல்கிறாரு. நாளைக்கு எபிசோடுக்கான இந்த சின்ன கிளிப்போட இந்த எபிசோடு முடியுது.